Hi, hello everyone. Welcome to Property Selling Zone. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஹவுஸ் தாங்க கொண்டு வந்திருக்கேன். என்னடா எப்ப பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டி வீடியோ பார்த்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா? அதுக்காக தாங்க இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்க, லேண்ட்லே கட்டின ஒரு சூப்பரான ஹவுஸ் தாங்க உங்களுக்காக நம்ம சேனல்ல கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து வீடுங்கிறது ஒரு கனவாவே இருக்குங்க. அந்த கனவு வீட்டை நினைவாக்க தாங்க நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹவுஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வீடியோஸா இருக்கட்டும், லேண்ட் வீடியோவா இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் வீடியோவா இருக்கட்டும், மிஸ் ஆகாம உங்களுக்கு உடனே வந்து சேரும். எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ் அண்ட் ரொம்பவே மெயினான லொகேஷன் நான் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ரொம்பவே மெயினான லொகேஷன் கூட சொல்லலாங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ வாங்க பார்த்தலாம். இப்போ நம்ம கரெக்டா எந்த லொகேஷன்ல நம்ம நின்றுகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், அஞ்சலையம்மா நகர்ல தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். இது கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல தான், புதுப்பாக்கத்துல வந்து நான் நின்றுகிட்டு இருக்கேன். ஒரு சூப்பரான மெயின் லொகேஷன்னே சொல்லலாம். இந்த மெயின் லொகேஷன் நான் சொல்லும் போதே, அதாவது வண்டலூர் டு கேளம்பாக்கம் சொல்லும் போதே உங்களுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க எந்த அளவுக்கு மெயினான லொகேஷன்ல நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். இங்க தாங்க வந்து அஞ்சலையம்மா நகர்ல வந்து ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஹவுஸ்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஒரு அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க அண்ட் ஸ்கிப் பண்ணிட்டும் பண்ணிடாதீங்க அண்ட் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. சரி வாங்க உங்களுக்கான ஹவுஸை பார்த்தரலாம் வாங்க. 5 minutes later. இப்போ நம்ம கரெக்டா வந்து லொகேஷனுக்கு வந்துட்டோங்க. இப்போ லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னு நான் சொன்னது தான். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல புதுப்பாக்கத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நீங்க வந்து அஞ்சலையம்மா நகரை வந்து நீங்க ஈஸியா வந்து ரீச் பண்ணிடலாம். இங்க தான் வந்து இந்த ஹவுஸ் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்களே சுத்தி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஹவுஸா இருக்கட்டும், பில்டிங்கா இருக்கட்டும், இல்ல இடமா இருக்கட்டும், எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ ரொம்பவே பிஸியான ஏரியாங்க இது. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க சுத்தியே பாருங்க, ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னு போகுது. நம்ம உள்ள இருந்து வரும்போதே நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபுல்லாவே வந்து வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஏரியாங்க. இந்த இடத்த நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஹவுஸை பத்தி ஃபுல்லா பார்த்தரலாம் வாங்க. நான் காட்டுறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம போலாம். பார்த்துக்கிட்டிங்களா, இந்த ரெண்டு வீடுமே அவைலபிளாக இருக்குங்க. ஒன்று ஃப்ளாட் நம்பர் 4, ஃப்ளாட் நம்பர் 5ங்க. ஸோ ரெண்டு வீடுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே இந்த இடத்தோட பிளேஸை பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து கவலையே பட வேணாம். ஒரு வீட்டை வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பைக்காக இருக்கட்டும், ஒரு கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், எப்படி நிப்பாட்டுறது, எங்களுக்கு இடமே இல்லை, ஸ்பேஷியஸ் இல்லை, நாங்கள் வந்து வீட்டை வாங்கிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு காரை நிப்பாட்டணும் அப்படிலாம் சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த அளவில் இந்த ரெண்டு வீட்டையுமே நல்லா பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக, எந்த அளவுக்கு கேப் விட்டு கட்டியிருக்காங்க. நீங்கள் காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், இல்லை சைக்கிளாக இருக்கட்டும், இந்த இடத்த நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு வீடுமே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் வந்து பெயிண்ட் மட்டும் தான் அடிக்கணும். அது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த ஹவுஸ்க்குள்ள தான் இப்போ நம்ம போய் பார்க்க போறோம். சூப்பரான ஹவுஸ், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு என்னென்ன இருக்கு, எப்படி எல்லாம் இருக்குங்கிறத பார்த்தரலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம ஏறி நின்றுகிட்டு இருக்கோம். ஓ மை காட், சொல்லவே வேண்டாங்க, அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. நீங்க வந்து பார்த்தாலே வந்து நீங்க வெயிட்லாம் பண்ண மாட்டீங்க, உடனே வந்து புக் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீட்டை வந்து பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும் போது வந்து ஆசையா இருக்கு, உள்ள எப்படா போயிட்டு உங்களுக்கு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமா இருக்கு. இப்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாங்க, அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து ஃபேன் கூட மாட்டுறதுக்கான இடம் கூட வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சின்ன ஒர்க் மட்டும் தான் வந்து பெண்டிங் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு என்னென்ன இருக்கு, எப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு, நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியுது ரொம்ப நேரமா. சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம பார்த்தரலாம் வாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போக போறோம். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. மேலேயும் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு டிசைனா இருக்கு. அண்ட் இதெல்லாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு அழகா அருமையா கொடுத்துருக்காங்கன்ட்டு. உங்களுக்கு மிரர் வச்ச மாதிரி அண்ட் டோருமே வந்து சொல்ல வேண்டாங்க, மரத்துல ரொம்பவே அழகா டிசைனிங் வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஆசைப்படலாம், இந்த மாதிரி வந்து சொந்த வீடு கட்டி இந்த மாதிரிலாம் வைக்கணுங்கிறத ஆசைப்படலாம். ஆனா அதுக்கான டைம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. ஏன்னா டே பை டே வந்து நம்ம வந்து வேலைக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து மார்னிங் ஷிஃப்டா இருக்கும், சில பேருக்கு வந்து நைட் ஷிஃப்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து வீடு கட்டி பார்க்கணும்ட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனா அதெல்லாம் முடியலன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து வாடகை வீட்டுல நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க இந்த ஒரு சூப்பரான வீடு. நீங்க எந்த அளவுக்கு ஒரு வீட்டை கட்டி ஆசைப்படணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீட்டை பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. அண்ட் எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து ரேட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான பிரைஸ்லயும் இருக்கு அண்ட் ரொம்பவே அழகான இருக்குங்க. ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தரலாம் வாங்க. இப்போ நம்ம ஓபன் பண்ண போறோம் வாங்க.
இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தாங்க நின்றுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். நீங்கள் லைட்டே போட வேணாம். 4 சைடுமே வந்து எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குன்னு மட்டும் பார்த்தாலே தெரியும். நீங்கள் லைட் போட்டுக்கிட்டே இருக்க வேணாம். பகலாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலுமே சரி, ரொம்பவே வந்து வெளிச்சமாக இருக்குங்க. ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இப்போ நான் சொன்ன மாதிரி தாங்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரூமு, கிச்சனு, ஹாலு இந்த பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே முடிச்சு. பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. சுவிட்சு எல்லாமே வச்சுட்டாங்க. இந்த ஒயரிங் எல்லாமே ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து சொந்த வீடு வாங்குற எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குங்க. லைட் லேம்ப் வந்து வீட்டுக்கு நடுவில் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஆனால் சில பேர் வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடுவில் வந்து ஃபேனுக்காக மட்டும்தான் இடம் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த லைட் லேம்ப் வைக்கிறதுக்கான ஸ்பேஸே இருக்காது. நீங்கள் தனியாக வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பார்க்க லுக்காக இருக்காது. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நீங்கள் ஃபேன் மாட்டிக்கலாம், அங்கேயும் நீங்கள் ஃபேன் மாட்டிக்கலாம். நடுவில் வந்து லைட் லேம்ப் வந்து போடுறதுக்கான தனி ஸ்பேஸே வந்து விட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒயரிங்லேருந்து எல்லாமே தொங்குது. ஸோ எல்லா ஒயரிங்குமே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபேன் மாட்டுறதும் லைட்லாம் மாத்திரம், அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைட் அண்ட் ஃபேன் வந்து மாட்டுறது மட்டும்தாங்க இங்கே வேலை. மற்றபடி எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. ஒயர் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் மாட்டுறதுக்காக தான் ரெடியாக இருக்குது. அதனால சீக்கிரம் வந்து உங்களுக்கு பிடிச்ச லைட் லேம்பு, ஃபேன் இதெல்லாம் மாட்டிருங்க. ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேலேயுமே சூப்பராக டிசைன் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே சூப்பராக டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சனுமே வந்து நீங்கள் பார்த்தரலாம். கிச்சனுமே சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே வந்துட்டோங்க. கிச்சனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சின்னதாகவே கிடையாதுங்க. எல்லாமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேன் வந்து வைக்கிறதுக்கான இதுவும் தேவை கிடையாது. எந்த ஒரு ஃபேனோ எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் இங்கே சமைக்கிறீங்க அப்படின்னா வந்து வேர்க்குது அப்படின்னாலும் வந்து நீங்கள் டோரை திறந்து விட்டால் உங்களுக்கு ஜில்லுன்னு காற்று வரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டோருமே கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, பிச்சுக்கிட்டு அடிக்குது. நான் கதவை ஓப்பனே பண்ணலாம். ஆனால் எந்த அளவுக்கு பாருங்கள், கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே காற்று வந்து அந்த கதவை தள்ளுதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. துணி காய போடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தாங்க இதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்குது. கிச்சனில் நீங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இதை திறந்து வச்சுட்டு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ரொம்பவே அழகாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வேர்க்கவோ எதுவுமே பண்ணாது. ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு பிச்சுக்கிட்டு அடிக்குது காற்றுன்ட்டு சூப்பராகவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் சொன்ன மாதிரி தான் ஒன்னொன்னையுமே பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த கிளாஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது கிச்சன் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே வந்து ஒரு ஃப்ரூட்ஸு, ஒரு ஜாடி, இந்த மாதிரி வந்து ஸ்பூன்ஸ், இந்த மாதிரி ஒரு டைல்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த நீட்டை பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம ரூமையுமே பார்த்தரலாம் வாங்க. அண்ட் இப்போ நம்ம ரூமுக்குமே வந்துட்டோங்க. இங்கேருந்து ஜன்னலை திறந்து பாருங்களேன். எவ்வளோ ஒரு அழகாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கிராமத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. ஃபுல்லாகவே பச்சை பச்சைன்னு ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் நிம்மதியாக இருக்குது. ஒரு மாதிரி இங்கே திறந்துட்டு இங்கே கட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருந்தாலே போதும். நீங்கள் ஒர்க் பார்க்குறவங்களா இருந்தால் இங்கே வச்சுட்டு லேப்டாப்பை உட்காந்துட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணாலே போதும். ரொம்பவே அமைதியாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி தாங்க லைட்டே தேவையில்லைங்க இந்த வீட்டுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், எங்கிட்ட ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்களா, அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு ஜன்னல். நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், நான் பண்ணுறதை வச்சுட்டே தெரியும் நான் எதுக்காக சொல்ல வரேன்னு. பிச்சுக்கிட்டு அடிக்குதுங்க காற்று. செம்மையாக இருக்குது. ஃபேனுமே தேவையில்லை, நான் லைட் தான் தேவையில்லைன்னு சொன்னேன். இப்போ ஃபேனுமே தேவையில்லைங்க. ஏன்னா சுத்தியே வந்து ஜன்னல் இருக்கு, சுத்தியே வந்து உங்களுக்கு வெளிச்சமும் இருக்கு. அண்ட் டோரை ஓப்பன் பண்ணாலே செம்மையா காத்து பிச்சுக்கிட்டு அடிக்கிறனால வந்து உங்களுக்கு ஃபேனும் தேவைப்படாது, எனக்கு தெரிஞ்ச லைட்டும் தேவைப்படாது, ஆனால் உங்களுக்கு ஒரு கரண்ட் பில்லும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேங்க. ரொம்பவே மிச்சம் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க நைட்டு வந்து இங்க படுத்திருந்தா கூட வந்து நீங்க ஜஸ்ட் இந்த கதை ஓப்பன் பண்ணி வச்சா போதும், பிச்சுக்கிட்டு அடிக்கும் காத்து. ஸோ சூப்பராகவே இருக்குங்க. செம்மையா கட்டியிருக்காங்க. உண்மையாவே எனக்கே ஆசை வருது வாங்குவோமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆசை வருது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. காத்துல இருந்து எல்லாமே செம்மையா இருக்கு. அண்ட் இங்கிட்ட அப்படியே வந்தீங்கன்னா இங்கிட்ட பாத்ரூமே இருக்கு, இங்கிட்ட ஷெல்ஃப் இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கிட்ட ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பேஷியஸா தான் இருக்கு. ரூமே ஸ்பேஷியஸா இருக்கு. அவ்வளோதான் சொன்ன மாதிரி ஒயரிங் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அண்ட் இங்கிட்ட பாத்ரூமே இருக்கு, அதையுமே நான் காட்டிடுறேன் வாங்க. அண்ட் பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே வந்து பாத்ரூமுங்கிறனால வந்து டோர்லாம் வந்து சும்மா நார்மலாக கொடுக்கலங்க, பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. டோரோட இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பிளாஸ்டிக் டோர் கிடையாது, ஃபுல்லாகவே மர டோரில் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்னையுமே பார்த்து கட்டியிருக்காங்க. இதோட டிசைன், பாத்ரூமோட டிசைன், அதாவது பாத்ரூமோட டோரோட டிசைன் மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாஸியாக இருக்குன்னு மட்டும். ஸோ வந்து இதுதாங்க பாத்ரூமு. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்பேஷியஸாக, எந்த அளவுக்கு இங்கே ஸ்பேஷியஸாக இருக்குது. எல்லாமே வந்து ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது. உங்களுக்கு வந்து குட்டியாக இடம், சின்ன இடம் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்பேஷியஸாக உணர்ற மாதிரி தாங்க எல்லாத்தையுமே ஸ்பேஷியஸாக கொடுக்கணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க எல்லா இடத்துலையுமே வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, ஃப்ளவர் வச்சு உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாகவே டைல்ஸ் தாங்க. உங்களுக்கு கீழேருந்து இந்த இடம் வரையுமே ஃபுல்லாகவே டைல்ஸ் தாங்க இருக்குது. ஸோ உண்மையாகவே பார்க்க ஒரு மாதிரி கிளாசிக் அண்ட் ராயல் லுக்கு கொடுக்குதுங்க. இப்போ நம்ம நினைப்போம் இல்லையா, ஒரு ஹோட்டல் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ராயல் லுக்கு கொடுக்கும் போது பாத்ரூம் உண்மையாகவே முக்கியம் தாங்க.
ஒரு ஸ்பேஷியஸ் அந்த ஒரு லுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கே ஆசை வரும். சார் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி கட்டினா இந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு அதுதான் இந்த வீட்டில் வந்து என்னன்னா மெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னையுமே பார்த்து இது பாத்ரூம், இது கிச்சன், இது ரூம் அப்படின்லாம் அவங்க வந்து தனித்தனியாக வந்து இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தாங்க. கிளாஸாக இருக்கட்டும், கதவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி ராயலாக கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. இப்போ வாங்க அடுத்த இதை நம்ம பார்த்துடலாம் வாங்க. அப்படியே வந்தோன்னா நம்ம திருப்பியும் ஹாலுக்கு வந்துட்டோங்க. ஹாலில் பார்த்தா நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஒயரிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பின்னாடி தெரியுதுங்களா? ஸோ எல்லா ஒயரிங் வேலையுமே எல்லா ரூமுக்குமே கனெக்ட் பண்ணுற மாதிரி லைட்டுமே வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் கொடுத்துட்டாங்க. ஸோ லைட்டாக இருக்கட்டும், ஒயரிங் வேலையாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் ரொம்பவே முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடி தாங்க. ஸோ மாடியை பொறுத்தளவில் எப்படி இருக்கும், டெரஸை பொறுத்தளவில் எப்படி இருக்கும்னு நினைப்பீங்க அப்படின்னா, வெளியே நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு சேஃபாக வந்து சில பேர் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ ஸ்டெப்பு வந்து நம்மளுக்கு வெளியே இருக்கும் போது வந்து என்ன வெளியே இருக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஒரு மாதிரி இருக்கும். எதாக இருந்தாலுமே ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ஹவுஸை பொறுத்தளவில் வந்து ஸ்டெப்பு வந்து வீட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. அதுதான் செம்ம ஹைலைட்டு. நீங்கள் ஹாலில் பார்த்தாலே தெரியும், இந்த ஹாலில் வந்து இந்த ஸ்டெப் இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக உண்மையாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா ராயல் லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டெப்பை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ராயல் லுக்கு கொடுக்குது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். செம்மையாக இருக்குது. அண்ட் நீங்களுமே வந்து ஒரு ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் வந்து இந்த இடத்துலலாம் இந்த மாதிரிலாம் ஜோடிக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த வீட்டை நீங்கள் ஜோடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மிரர் மாட்டுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் கிளம்புறப்போ ஒரு மிரர் பார்த்துட்டு நீங்கள் கிளம்புறதா இருக்கட்டும், இந்த இடத்துல நீங்கள் மிரர் மாட்டிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தனியாக டிசைனிங் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் வந்து டிசைனிங் பண்ணிக்கலாம். அண்ட் மாடியில் வந்து இப்போ நம்ம போக போகிறோம், மாடிக்கு போக போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நம்ம ஸ்டெப்பு இப்போ ஏற போகிறோம், இந்த இடத்துல எவ்வளோ வெளிச்சம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். அண்ட் சொல்கிறேங்க, லைட்டும் தேவையில்ல, ஃபேனும் தேவையில்ல, ரொம்பவே ஜில்லுன்னு. இப்போ இந்த இங்கே வந்ததுலேருந்தே எனக்கு வந்து காற்று அவ்வளோ ஹெவியாக அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் இன்னும் நான் வந்து ஓப்பன் பண்ணல, நான் ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுமே வந்து எனக்கு அந்த அளவுக்கு காற்று இருக்குது, அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குன்னா, நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபேனும் தேவைப்படாது, லைட்டும் தேவைப்படாது, ரொம்பவே அழகாக இருக்குங்க. அண்ட் ஸ்டெப்பில் நம்ம ஏறி இப்போ என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்தலாம். உங்களுக்கு தெரியுதுங்களா, ஸ்டெப்புமே அந்த கம்பிலேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டெப் ஏறி போகணுன்னா நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த இங்கே பாருங்க, இங்கே ஸ்டெப் ஏறும் போதே வந்து இங்கேயும் வந்து ஒரு ஜன்னல் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அங்கேயும் ஒரு ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஏறும் போது உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும், இப்படி ஏறும்போது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டுறதா இருக்கட்டும், எதா மாட்டுறதா இருக்கட்டும். ஸோ வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் இங்கே மாட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த லைனில் அப்படியே வச்சுட்டு வந்து இங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டுற ஒரு சாமியோட இதுவோ இல்லை உங்கள் ஃப்ரேமோ எது மாட்டினாலுமே செம்மையாக இருக்கும். அண்ட் சூப்பராகவே இருக்குங்க. இங்கே ஜன்னல் இருக்கிறது இன்னுமே ஹைலைட்ஸாக இருக்குது. நம்ம வாங்க இப்போ வந்து மாடிக்கு போயிடுவோம் வாங்க. கொடுக்குது, ஒரு மாதிரி பேலஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு டிசைனுமே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், டைல்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டெப்பாக இருக்கட்டும், டைல்ஸாக இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு பாத்ரூமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஸோ மேலே நம்ம ஏறி வந்த உடனே இங்கே வந்து சின்ன ஹால் மாதிரி நம்மளுக்கு இருக்குது. இந்த ஹால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நினைப்பீங்க உங்கள் ஃபேமிலி டேஸோட வந்து டைமை கழிக்கணும், ஸோ அதுக்கான எனக்கு தனி ஸ்பேஸ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹாலில் வந்து இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் சோஃபா போட்டுட்டு, நல்லா பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் சோஃபா போட்டுட்டு அங்கே வந்து நீங்கள் ஹோம் தேட்டர் மாதிரியோ இல்லை பெரிய டிவி மாதிரியோ மாட்டினீங்க அப்படின்னா வந்து செம்மையாக டைம் கழிங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்பேஸ். இது ஏதோ வந்து ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மினி தேட்டர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் இங்கே சோஃபா போட்டுட்டு அங்கே ஹோம் தேட்டர் வச்சோ இல்லை பெரிய டிவி வச்சோ மூவி பார்க்கலாம். உங்கள் வீக்லி டேஸை இந்த இடத்தையே வந்து நீங்கள் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த நீங்கள் வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இந்த இடத்துலயே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இது இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடத்துலையுமே நான் உங்களுக்கு தெளிவாக நான் காட்டுறேன். சுவிட்ச்லேருந்து உங்களுக்கு லைட் லேம்ப் ஃபேன்லேருந்து ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்லணும். சின்ன சின்ன வேலை மட்டும்தான் பெண்டிங் இருக்குது, அதுவுமே முடிஞ்சிடும். ஸோ வாங்க இப்போ வந்து இந்த ரூம்லையும் நம்ம போயிடலாம், அடுத்த ரூமுக்கு நம்ம போய் பார்த்துடலாம். செம்மையாக காற்றடிக்குதுங்க. எல்லா ரூம்லையுமே காற்றடிச்சுக்கிட்டே இருக்குது, செம்மையாக காற்றடிக்குது. பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து இந்த ஒரு ரூமுக்கு வந்துட்டேன். மேலே வந்து 2 ரூம் இருக்குது. அதில் வந்து இப்போ நான் காட்டுறது ஒரு ரூமு. இது கதவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாத்ரூமே கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் கதவு எல்லாமே உங்களுக்கு நார்மலே கிடையாது, எல்லாமே ஒரு கிளாசிக்காக தான் நான் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமை திறந்தாலே உங்களுக்கு காட்டு
காமிச்சிடலாம். ஸோ வந்து கீழே உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா ஒரு மாதிரி ஃப்ளவர் டிசைன் சொல்லிட்டு, இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி வந்து டக்கோட இது, அதாவது ஒரு மலை காட்சி அந்த அருவி போகும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் தாங்க இந்த டைல்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ டைல்ஸை பார்த்தாலே ஒரு ஆசை வருது, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ கீழே கொடுத்த மாதிரி மேலே கொடுக்கலாங்க, கீழே வேறு டைல்ஸு மேலே வேறு டைல்ஸ், அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்குது, ஃபுல்லாகவே டைல்ஸ் தான், உங்களுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் இங்கேருந்து ரூமுக்கு வந்தோடனே பக்கத்துலேயே உங்களுக்கு பாத்ரூமும் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செம்மையாக வியூ கொடுக்குற பால்கேனிங்க, செம்மையா இருக்குங்க. இந்த ரூம்ல இருக்க போறவங்க உண்மையாவே செம்ம லக் பண்ணவங்க தான். இங்க பாத்தீங்களா, வாங்க நான் காட்டுறேன். செம்மையா இருக்குங்க, செம்ம அழகா இருக்கு, செம்ம ஸ்பேஷியஸான ஒரு பால்கேனிங்க, அவ்வளவு அழகா இருக்கு. இங்க இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம வியூ கொடுத்துருக்காங்க, செம்மையா இருக்கு. வாங்க நான் ஃபுல்லாவே காமிச்சிடுறேன் வாங்க. அண்ட் பாத்தீங்களா எனக்கு பின்னாடி என்ன தெரியுது பாத்தீங்களா, செம்ம வியூங்க, காத்து பிச்சுக்கிட்டு அடிக்குது, செம்மையா இருக்கு, ஃபுல்லாவே வியூ தாங்க. இங்கனக்குள்ள நீங்க வந்து சும்மா வந்து ஒரு மாதிரி சோஃபா செட்டப் நீங்க பண்ணி உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ரிலாக்ஸுங்க, செம்ம ரிலாக்ஸா இருக்குங்க, அவ்வளோ அழகா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா இந்த லைட்ல இருந்து உங்களுக்கு நைட் நேரத்துல வந்து போட்டுக்கலாம் லைட்டு, ஸோ ஃபேனு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா தேவையில்லைங்க, எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. ஏன்னா ஃபுல்லாவே வந்து வெளிச்சமாவும் இருக்கு, காத்து பிச்சுக்கிட்டு அடிக்குது. ஸோ டைம்லாம் கிடையாதுங்க, இப்போ நான் நிக்கிறது மதியான டைம் தான். ஸோ வந்து ஆஃப்டர்நூனே வந்து எந்த அளவுக்கு காத்து உங்களுக்கு பின்னால இருந்து வருது, ஒரு மாதிரி நிழலா இருக்குங்க, ஒரு மாதிரி வெயிலோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்பவே வந்து நிழலா இருக்குங்க, ரொம்பவே அழகாவும் இருக்கு. ஃபுல்லாவே வியூ தாங்க. உட்காந்துக்கிட்டு நீங்க ஒர்க் பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சும்மா காய்கறி வெட்டுறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்பவே அழகா இருக்குங்க, செம்ம வியூ பிளேஸ்ங்க. ஃபுல்லா பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். பின்னாடி ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஈபிக்குலாம் உண்மையாவே பிரச்சனை வராதுங்க. ஒரு கரண்ட் இழுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கேபிள் இழுக்கிறதா இருந்தாலும் சரி, எதுக்குமே உங்களுக்கு பிரச்சனை வராது. ஃபுல்லாவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே அப்பார்ட்மெண்ட் தாங்க, உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட், ஐடி பார்க்கு, ஸோ காலேஜ், ஸ்கூல், இந்த மாதிரி எல்லாமே பக்கத்திலே இருக்குங்க. ஸோ இங்க இருந்து வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஃபுல்லா அப்படியே சுத்தி பாருங்க, ஃபுல்லாவே பில்டிங் தாங்க, ஃபுல்லாவே பில்டிங் சுத்தியுமே வந்து செம்ம வியூங்க. சில பேர்லாம் சன்லைட் ஆசைப்படுவீங்களே, இங்க நின்று பாத்தீங்கன்னா சன்லைட்டுமே உங்களுக்கு அவ்வளோ அழகா தெரியும் போல, செம்ம கியூட்டா இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. பாத்தீங்களா எந்த அளவுக்கு காத்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் இங்க என்ன பெண்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் மட்டும் தான் இங்க கொடுக்கல, கிளாஸுமே செம்மையா கொடுத்துட்டாங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்குங்க. என்னால நின்று பேசவே முடியல, ஏன்னா காத்து என்ன அப்படி முன்னாடி தள்ளுது, அந்த அளவுக்கு இருக்கு, செம்மையா இருக்கு. அண்ட் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அம்யூனிட்டிஸ் எல்லாம் செம்மையா பார்க்க முடியும். அண்ட் இது என்னது பக்கத்துல தான் போய் பார்க்க முடியுங்கிறது கிடையாது, அம்யூனிட்டிஸ் எல்லாம் ரொம்பவே பக்கத்துலேயே ஃபுல்லாக இதை சுற்றியே சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே அம்யூனிட்டிஸ் மட்டும்தாங்க இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து ஜஸ்ட் வந்து எல்லாமே வந்து ஒரு 10 or 15 minutes இல்லை 20 minutesலேயே நீங்கள் எல்லாத்தையுமே ரீச் பண்ணிடலாம். இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து விஐடி காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்குது, செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருக்குந்தாங்க சொல்லலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒன்று தான். அண்ட் எல்லாருக்குமே வந்து தோணுங்க, சில பேர்லாம் வந்து சாமி பக்தியாக இருப்பீங்க. சாமி பக்தியாக இருக்கிறவங்க வந்து காலையிலே எந்திரிச்சு வரும்போது வந்து நான் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் இது பண்ணுவீங்க. இந்த ஹவுஸை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான வீர ஆஞ்சநேயர் கோயிலுமே இதுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்கு. ஸோ வந்து நீங்க வந்து சாமி கும்பிட்றவங்களா இருக்கட்டும், இல்ல மசூதிக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல சர்ச்சுக்கு போறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பக்கத்துலேயே தாங்க இருக்கு. நீங்க எந்த பிளேஸுக்கு வேணாலும், இந்த வீட்டை வாங்குறவங்க எங்க வேணாலும் நீங்க போய்க்கலாம். கோயிலா இருக்கட்டும், மசூதியா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், எங்க வேணாலும் நீங்க போயிட்டு உங்க டைமை கழிக்கலாம். அந்த அளவுக்கு ஃபுல்லா சரௌண்டிங்ல இவ்வளவு இது இருக்கு. அண்ட் பக்கத்துலேயே தாங்க எல்லாமே இருக்கு, பக்கத்துலேயே இருக்கு. பெட்ரோல் பேங்க் இருக்கு, ஏடிஎம் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே பிரம்மாண்டமா ஓபன் பண்ணாங்களே, அதுவுமே இங்க பக்கத்துல தாங்க. ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்ல நீங்க ரீச் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு எல்லாமே பக்கத்துலயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லாவே சுத்தியே உங்களுக்கு அபார்ட்மெண்ட் இருக்கிறனால ரொம்பவே பிஸியான ஏரியான்னு சொல்லலாம், ரொம்பவே பிஸியான ஏரியா. அண்ட் இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரோமேடு துறைப்பாக்கத்தில் இருக்க ரேடியல் வந்து எவ்வளோ ஒரு பிஸியான ஏரியான்ட்டு நீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் 24 hours அந்த ஏரியா வந்து பிஸியா மட்டும்தான் இருக்கு. ஏன்னா வந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ரோட்ல வந்து ஆள் போய்கிட்டு வந்துகிட்டு டிராஃபிக் அந்த இந்த மாதிரி ரொம்பவே வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவுமே என்ன வண்டலூர் டு கேளம்பாக்கம் வந்து ரொம்பவே பிஸியா, அது வந்து ஒரு மடங்குனா இது 3 மடங்கு பிஸியா இருக்கக்கூடிய ஏரியான்னு சொல்லலாங்க. அங்கேருந்து உள்ள வந்தப்பதாங்க நான் அஞ்சலையம்மன் நகர்னு காமிச்சேன் இல்லையா. ஸோ இந்த இடம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க ரோட்டுக்கிட்ட போனா மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து ரெஷரா இருக்கும். ஸோ கொஞ்சம் உள்ள வந்து வரும்போது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தாங்க இது இருக்கு. அண்ட் வந்து நீங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க இங்க வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்த உடனே புக் பண்ணிடுவீங்க. ரொம்பவே முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்ன இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கோமே, லேண்ட் சைஸை சொல்ல எதுவுமே சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 855 லேண்ட் ஏரியால 1235 ஸ்கொயர் ஃபீட்ல தாங்க இது வந்து கரெக்டாக கட்டியிருக்காங்க. அதுமே வந்து ஃபேஸிங்காக இருக்கட்டும், வாஸ்துவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து செமையாக இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியமாக ஒன்று அப்படின்னா வாஸ்து தான் கேட்பீங்க. அந்த வாஸ்துவாக இருக்கட்டும், ஃபேஸிங்காக இருக்கட்டும், ரொம்பவே பக்காவாக அழகாக இருக்குன்னு சொல்லலாங்க, செமையாக இருக்கு. அண்ட் ரொம்பவே முக்கியமான ஒன்று
அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து மேனேஜரோ இல்லை ஒரு புரோக்கரோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி யாருமே வந்து இடத்த காட்டுறவங்களோ இல்லை வீடு கொடுக்குறவங்களோ இந்த மாதிரி யாருமே கிடையாதுங்க. இதை டைரெக்டாக ஓனரே சேல் பண்ணுறாருங்க. ஓனரே சேல் பண்ணுறனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி, A to Z எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஓனரே டேரெக்டாக விசிட் பண்ணி கேட்கலாம். ரொம்பவே நீங்கள் எல்லாமே கேட்கலாம், நீங்கள் உரிமையாகவே கேட்கலாம். இந்த வீட்டை நான் வாங்குறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு இவ்வளோ நேரம் சொன்னேன், அந்த பெனிஃபிட்டை நீங்கள் அவர்கிட்டே டேரெக்டாக நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இதை டேரெக்டாக ஓனரே தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே வாங்கக்கூடிய ரொம்பவே அஃபர்டபுளான ப்ரைஸ்க்கு தாங்க வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ இந்த இடத்த வாங்கிட்டு நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து என்ன வேணாலும், அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து வேறு யாருக்காச்சும் கொடுத்தா இருந்தால் கூட நீங்கள் வந்து தெளிவான ஓனர் தாங்க. ஏன்னா இந்த இடத்த கொடுக்க யாருக்குமே மனசு வராது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான இடம், ரொம்பவே அழகான இடம் தான் சொல்லலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக அமைச்சிருக்காங்க. அண்ட் டேரெக்டே ஓனராக சேல் பண்ணுறதுனால வந்து இதை வந்து உடனே வந்து உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷனுமே பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. உடனே உங்கள் பேரில் புக்கும் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் டேரெக்டாக ஓனரையே விசிட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளேஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து சைட்டுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணுற வேலை மட்டும்தாங்க, வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்கள் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே பால் காய்ச்சறது தாங்க உங்கள் வேலை. ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. பால் காய்ச்சிட்டிங்கன்னா உடனே நீங்கள் குடி வந்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது, பக்காவாக இருக்குது அண்ட் சூப்பராகவே இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு பிளேஸை நீங்கள் மிஸ் பண்ண நினைக்கலாமா? அண்ட் இதோட டெரேஸையுமே நான் காமிச்சிடுறேன், நான் அடுத்த ரூமையுமே நான் காமிச்சிடுறேன், டெரேஸையுமே காமிச்சிடுறேன். ஏன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கேயே வந்து இந்த அளவுக்கு காற்று பிச்சுக்கிட்டு உதறதுனா அங்கே வந்து எல்லா சைட்லேருந்துமே காற்று வரும். எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க, நம்ம மாடிக்கே போயிடுவோம். அண்ட் இது மேலே இருக்கக்கூடிய இன்னொரு ரூமுங்க. ஸோ வந்து நான் ஏன் இது பண்ணுறேன் அப்படின்னா வந்து டோர் சாத்திக்கிட்டே இருக்குது, காற்று ஏன்னா பிச்சுக்கிட்டு உதறனால வந்து டோர் சாத்து. ஸோ அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இது இன்னொரு ரூமு. உள்ளே வந்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயும் நம்மளுக்கு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் கீழே வந்து ஃப்ளவர் லென்ஸ்லேயே அங்கே வந்து டக்கில் வந்து ஒரு இது அருவி மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாகவே டைல்ஸ் பார்த்தீங்க ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்ரூமுக்கும் ஒரே மாதிரி ஐடியா பண்ணாமல் பாத்ரூமுக்கே ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து ஐடியா பண்ணியே கட்டியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பாத்ரூம் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப், அழகான ஷெல்ஃப் இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ஸோ மேலேயுமே உங்களுக்கு எந்த பொருள் வேணாலுமே வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே மேலே ஃபுல்லாகவே வந்து செல்ஃபாக வந்து ஓரளவு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஜாமான் எல்லாத்தையுமே மேலே வச்சுக்கலாம். ஸோ இங்கே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயரிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான். இங்கே செல்ஃபுக்கு பக்கத்துலேயே ஒரு வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிச்சமாகவும் இருக்குது, காற்றுமே சூப்பராக வருது. ஃபுல்லாகவே இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த வியூவே வந்து அழகாக தாங்க இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வீட்டை கட்டினவங்க, சொல்ல போனால் அந்த வீட்டை கட்டினவங்க ஒன்னொன்னையுமே பார்த்து பார்த்து அவங்களுக்காக கட்டியிருப்பாங்க போல. ஆனால் இதை வந்து இப்போ நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு சூப்பராகவே கட்டியிருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒரு வீட்டை பார்த்து பார்த்து கட்டுவோமோ, ஸோ கொடுக்க போகிறவங்க இந்த அளவுக்கு ஒரு வீட்டை வந்து பார்த்து பார்த்து கட்டுறது ரொம்பவே ரேர் தாங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு அழகாக கட்டியிருக்காங்க, செம்ம க்யூட்டாக கட்டியிருக்காங்க. ஒன்னொன்னையுமே ஒரு விண்டோவாக இருக்கட்டும், ஒரு கதவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரூமாக இருக்கட்டும் அண்ட் ஒரு பாத்ரூமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக க்யூட்டாக கட்டியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே ஒரு பால்கனி இருக்குங்க, நான் அதையுமே காமிச்சிடுறேன் வாங்க. அண்ட் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். பார்த்தீங்களா கீழே எந்த அளவுக்கு இருக்கோ, பக்கத்தில் எப்படி இருக்கோ, பக்கத்து ரூமோ கீழே இருக்கிற ரூமோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க மேலே இருக்கிற ரூமோ ஒரே மாதிரி தாங்க கட்டியிருக்காங்க. மாற்றமே இல்லாமல் கட்டியிருக்காங்க, ரொம்பவே அழகாக கட்டியிருக்காங்க. அங்கே ஜன்னல் சொன்ன மாதிரி தாங்க இங்கேயுமே உங்களுக்கு இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எங்கே இருந்தாலுமே வந்து நான் சொன்ன எல்லா வியூவுமே நீங்கள் பார்க்கலாங்க. அந்த பால்கனியில் இருந்தால் மட்டும்தான் அந்த வியூ பார்க்கணுங்கிறது கிடையாது. எந்த ஒரு ரூமுக்கு வந்தாலும் சரி, கீழே போனாலும் சரி, நீங்கள் மே ரூமுக்கு வந்தாலும் சரி, எந்த ரூமில் இருந்தாலும் சரி, எல்லா வியூவுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தாங்க தெரியுது. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது வியூ, நான் வந்து அங்கே காமிச்ச மாதிரியே இங்கேயும் அந்த வியூ தெரியுது பார்த்தீங்களா. செம்ம க்யூட்டாக செம்ம அழகாக இருக்குது. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒன்றுனா வந்து என்னடா அந்த ரூமில் மட்டும் பால்கனி இருக்குது, இங்கே இருக்கிறவங்களுக்கு பால்கனி இல்லையா, கவலைப்பட வேணாங்க. இங்கேயுமே ஒரு பால்கனி செம்மையாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இப்போ இதையுமே ஓப்பன் பண்ணி பால்கனி இருக்கிற ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இங்கே டோரும் வந்து இப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்களேன். எந்த அளவுக்கு வியூ இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி தாங்க சேம் பால்கனி, வாங்க அதை காமிச்சவே வாங்க. அண்ட் பார்த்தீங்களா இந்த பால்கனிக்குமே நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். இங்கே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வந்து உங்கள் மார்னிங் ரொட்டீனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு காஃபியோ ஒரு டீயோ ஒரு ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு வந்ததோட வந்து கையில் காஃபி எடுத்துகிட்டு வந்து இந்த வியூவை பார்த்துட்டே வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா அன்னைக்கு நாளே அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் பார்த்தாலே சுற்றி பார்த்தா தெரியுதா, நான் சொன்ன மாதிரி தான். அங்கே நம்ம நின்று பார்க்கும்போது அந்த சைடு ஃபுல்லாக தெரிஞ்சிச்சா, இந்த சைடு நிற்கும் போது உங்களுக்கு தெரியுதா. ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த ஏரியா பிஸியாக இருக்க ஏரியா, ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லாக ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி தான் சுற்றியுமே இருக்குது. உங்களுக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் வரையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக
இருக்கட்டும், அபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஐடி பார்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரொம்பவே முக்கியமான இந்த ஹவுஸ் வாங்குறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சிறுசேரி ஐடி பார்க்கு அண்ட் டிசிஎஸ் ஐடி பார்க்கு இந்த மாதிரி ஐடி பார்க்லலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் இங்கேருந்து வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ மற்றபடி வந்து ஐடி பார்க்லாம் ரொம்பவே ஐடி பார்க்காக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும் நிறையாவே இருக்குது. ஸோ இவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் எல்லா இடத்தையுமே ரீச் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் பக்கத்துலேயே தான் எல்லாமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஃப்ளாட்டாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. நான் இன்னும் பேசுகிறது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக எனக்கு ஆகுது, செம்மையாக இருக்குது. அண்ட் நீங்கள் டெய்லியுமே வந்து உங்கள் மார்னிங்கை வந்து இங்கே வந்து கழிக்கலாம். ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக வந்து ஒரு அமைதியான ஒரு பிளேஸ்னால் அது வந்து கண்டிப்பாக அந்த ஹவுஸை நீங்கள் வாங்கினா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ பேச எனக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன் ஆகுது, ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி ரிலாக்ஸாக போகுது. ஸோ இப்போ வந்து இந்த வீட்டை காட்டுற எனக்கே அப்படின்னா இந்த வீட்டை வாங்க போகிற நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காஃபியாக இருக்கட்டும், ஒரு இல்லை எதுவாக ஒரு காஃபியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்கள் டைம் வந்து ஒரு மனசு ஃபீலிங்காக இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இப்படி ஒரு வியூவை பார்த்தாலே போதுங்க. அந்த அளவுக்கு ஒரு மனசு அமைதியை கொடுக்குது, அந்த அளவுக்கு சூப்பராகவே கட்டியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க இவங்க வந்து பார்த்து ஒன்னொன்னையுமே பார்த்து கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்கு. நம்ம கட்டினா கூட வந்து இந்த அளவுக்கு கட்டுவோமாங்கிறது நிஜமாலே நம்மளுக்கு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு மன நிம்மதியா கொடுக்குதுன்னே சொல்லலாம். செம்ம ரிலாக்ஸிங்கா இருக்குங்க. ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகுதுங்க. எனக்கு செம்மையா இருக்கு. ஒரு மாதிரி பேசும்போது வந்து அந்த காத்து அடிக்கிறது, ஒரு மாதிரி வந்து வெளிச்சத்தை கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் பார்க்கும் போது ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கு. அந்த இடத்த தயவு செஞ்சு இந்த ஹவுஸை வந்து தயவு செஞ்சு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. அண்ட் நீங்களாம் வந்து வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. ஸோ வந்து இப்போ இருக்கிற டைமில் வந்து நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு டைமே இல்லை. அண்ட் வீடு கட்டுறதை பார்த்தா கூட வந்து நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீடு கட்டி இல்லையேன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்த்து அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நீங்கள் வரும்போதே நீங்கள் வந்து நினைக்கலாம், ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க, உங்கள் மனசை கவர்ற மாதிரி தாங்க இந்த வீடை கட்டியிருக்காங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணிடாதீங்க. அண்ட் மேலே ஏறினோடனே ஒரு பால்கனி இல்லைங்க, 2 பால்கனிங்க. அங்கேருந்து பார்த்தா அந்த வியூ ஃபுல்லாக தெரியும். இந்த ரூமுக்கு வந்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பக்கத்து உள்ள எல்லா வியூஸுமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபிளாட் தாங்க இது. செம்மையா இருக்குங்க இந்த ஹவுஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ரொம்பவே முக்கியமான நம்ம டெரஸ்க்கு போய் பார்த்தலாம், அதுமே எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன் வாங்க. இதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேலஸ் ஃபீலிங்கை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து அந்த ஹைட்லேருந்து எல்லாமே செம்மையா பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி தாங்க. ஸோ வந்து இந்த வீட்டில் வந்து வெளிச்சத்துக்கு குறையே கிடையாதுங்க. அண்ட் காற்றுக்குமே குறையே கிடையாதுங்க. ஃபுல்லாகவே நீங்கள் எங்கே போனாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல், அது ரூமாக இருக்கட்டும், ஒரு ஹாலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஸ்டெப் ஏறி வர இந்த ஹாலாக இருக்கட்டும், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செம்ம வெளிச்சத்தை கொடுக்குதுங்க. செம்மையாக இருக்குங்க. அண்ட் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் லைட்டே போட தேவையில்ல, அந்த அளவுக்கு ஒரு வியூவாக இருக்குங்க. சரி வாங்க நம்ம வந்து இப்போ மாடிக்கு போயிடலாம் வாங்க. ஸோ இங்கேயுமே ஒரு வந்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு, விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருந்துமே வந்து காற்று செம்மையா வருது. அதான் சொல்றேன், எங்க ஜன்னலை நீங்க திறந்தாலுமே சரி பிச்சுக்கிட்டு வருது, காற்று செம்மையா வருது. அண்ட் இங்க இருந்து நீங்க ஸ்டெப் ஏறும் போதே வந்து 1 ஸ்டெப் நீங்க ஏறும் போதே வந்து இங்க இருக்க வியூவை வந்து நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இருக்கு. சரி வாங்க நீங்க அப்படியே ஏறி வந்துருங்க, நம்ம வந்து மாடியுமே நம்ம பார்த்துடலாம் வாங்க. அண்ட் மாடிக்கிட்ட நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம டெரஸோட டோரை திறக்க போறோம். பாருங்க, ஓ மை காட், செம்மையா இருக்கு. செம்மையா இருக்குங்க. மேல எப்படி இருக்கோ கீழே அதே மாதிரி தாங்க வெளிச்சம் இருக்கு. செம்மையா இருக்கு. வாங்க நம்ம டெரஸையுமே பார்த்தரலாம். செம்ம வியூ கொடுக்குதுங்க. சீரியஸ்லி செம்ம வியூ கொடுக்குது. நீங்க மேல வந்து ஏறி வாங்க பார்த்தரலாம். அதையுமே ஆகாசத்தை நான் பார்க்கிறேன். அந்த பீச்ல போய் நின்னா எப்படி அடிக்கும் அந்த மாதிரி ஒரு காத்தோட எஃபெக்ட் இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு. செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே நம்ம இப்போ டெரஸ்ல நின்றுகிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டெவலப்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் வந்து பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே ஐடி ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து இது அப்பார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி மட்டும்தாங்க உங்கள் கண்ணுக்கு எட்டணு தூரம் வரையும் தெரியுதா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதாங்க அப்படி நடந்துகிட்டு இருக்குங்க. அண்ட் பக்கத்துலேயே ஃபுல்லாகவே பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் வாட்டர் டேங்க் எல்லாமே வச்சுட்டாங்க. நீங்கள் இங்கே ஸ்டெப்பு தெரியுதா உங்களுக்கு. ஸோ வந்து இதுக்கு மேலே வாட்டர் டேங்க்குமே வச்சுட்டாங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து பால் காய்ச்சினா மட்டும் போதும்னு சொன்னேன் இல்லையா, அது பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக வந்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செம்ம வெளிச்சம், செம்ம வியூ பாயிண்ட்ஸு, செம்ம காற்றுங்க, செம்ம காற்றடிக்குது. ஸோ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ செம்மையாக இருக்குது. உங்களுக்கு ஏசியே தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்குது, ஜில்லுன்னு வருது காற்று, செம்மையாக இருக்குது. ஸோ செம்ம ஃபீலை கொடுக்குது. ஸோ வாங்க அப்படியே நான் டெரஸையுமே நான் சுற்றி காமிச்சிடுறேன் வாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் டெரஸையுமே
எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா பெயிண்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி தான் வந்து ஃப்ளாட் நம்பர் 4, 5 அவைலபிளாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ சேம் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்த ஹவுஸும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுவும் இந்த ஹவுஸும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, இந்த ஹவுஸும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வேற லெவல்ல இருக்கு தானே? செம்மையா இருக்குங்க, உண்மையா சொல்றேன், வேற லெவல்ல இருக்கு. அண்ட் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, அண்ட் சூப்பராகவே கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை தயவு செஞ்சு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒன்னொன்னையுமே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. அண்ட் வந்து ஒரு கதவா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு டிசைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு டைல்ஸ் போடுறதா இருக்கட்டும், ஒன்னொன்னையுமே பார்த்து 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 பர்ஃபெக்டா கட்டியிருக்காங்க. செம்ம அழகா இருக்குங்க. வியூ பாயிண்ட் சொல்லவே வேண்டாங்க, எனக்கு இந்த வியூ பாயிண்ட் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீட்டை யார் வாங்க போறீங்களா செம்ம அதிர்ஷ்டம் பண்ணவங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வியூ பாயிண்ட் செம்மையா இருக்கு. ஒரு வீட்டை வாங்குறதே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து வியூ பாயிண்ட்டுக்காக தான் சில பேர் வாங்குவாங்க. ஸோ வந்து நம்ம காலையில எந்திரிச்சு வரும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான வந்து இடம் இருக்கணும், பார்க்கும்போது ஃபுல்லாவே பச்சையாவும் தெரியணும், ஃபுல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பாப்பீங்க. அந்த மாதிரி தாங்க இந்த ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டா இருக்கு, அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. நீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருக்குமே சொந்த வீடுங்கிறது ஒரு கனவா தாங்க இருந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து எங்க நம்ம ஒர்க் பார்த்தாலும் சரி, எந்த வெளியூருக்கு போனாலும் சரி, ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் தங்கினாலும் சரி, லாஸ்டா வந்து நம்ம சேர்ற இடம் நம்ம வீடா இருக்கணுங்க. அந்த நம்ம வீடா இருக்கிறதோட நம்ம சொந்த வீடா இருந்தா இன்னுமே ரொம்ப அழகா இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. ஸோ அதுக்காக தாங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வெயிட் பண்ணாம சீக்கிரமா இந்த வீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் டிலே பண்ண இப்படி ஒரு பிளேஸ்ல இப்படி ஒரு ஹவுஸ் கிடைக்கிறது ரொம்பவே ரேர்னு சொல்லுவேங்க. அதுவும் வந்து நம்ம கட்டினா கூட அந்த அளவுக்கு கட்ட மாட்டோம், ஒன்னையும் பார்த்து பார்த்து பர்ஃபெக்டா அவ்வளோ அழகா கட்டியிருக்காங்க. அதுக்காக மட்டும் தாங்க சொல்றேன், இந்த ஹவுஸை நீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க நின்னாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏரோப்ளைன் சவுண்ட்ல இருந்து, ஒரு மாதிரி காத்தோட சவுண்ட்ல இருந்து, ஒரு மாதிரி ஜில்லு ஜில்லுன்னு வர சவுண்ட்ல இருந்து எல்லாமே ஒரு மாதிரி மனசு நிம்மதி கொடுக்கும். குட்டி குட்டி குருவிங்கெல்லாம் வந்து அழகா கத்திக்கிட்டு இருக்குங்க, எல்லா சைடுமே குருவிங்கல இருந்து எல்லாமே கத்திக்கிட்டு இருக்குங்க. அவ்வளோ அழகா இருக்கு, கேட்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. அண்ட் வந்து இந்த வீட்டை நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரியும் நம்பரு. ஸோ அதுக்கு வந்து கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்த வந்து சுத்தி காமிப்பாங்க. இந்த வீட்டையும் வந்து நீங்க சுத்தி பார்க்கலாம், சைட் விசிட்டுமே பண்ணிக்கலாம், சூப்பரா இருக்கு. அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் வந்து இவ்வளோ நேரமா எனக்காக டைம் ஒதுக்கி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ்ங்க. இவ்வளோ நேரமா இந்த வீட்டை காட்டுற வரையும் ரொம்ப பொறுமையா பார்த்தீங்க. அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. கண்டிப்பா சொல்லுவேங்க, உங்க சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் வர முடியாது. அதுக்காக தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதாங்க என்னால உங்களுக்கு புது புது ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும், அண்ட் ஹவுஸா இருக்கட்டும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அண்ட் வந்து ஒரு லேண்ட் வாங்கி இனிமேலுக்கு வீடு கட்டணும், அஸ்திவாரத்துல இருந்து போடணும்லாம் ரொம்ப டைம் ஆயிடும். அதுக்கு வந்து ஒரு எப்படியும் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷங்கிறது கண்டிப்பா வந்துடும். அதுக்கு டைமும் நம்மளுக்கு இப்ப இல்ல, அந்த அளவுக்கு வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு நேரத்துல தாங்க இப்படி ஒரு ஹவுஸ் நான் வந்து உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஃபுல் இது வந்து ஓனர் மட்டும் தாங்க இருக்காங்க, அதனால நீங்க பயப்படவே தேவையில்ல. அண்ட் உங்களுக்கான இந்த 2 ஹவுஸையும் வந்து உடனே உங்க பேர்ல வந்து புக் பண்ணிக்கோங்க. எந்த ஹவுஸ்ன்னு பார்த்து உடனே வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி ஒரு பிளேஸ்ல இருக்கனால வந்து சீக்கிரம் வந்து புக் ஆயிடும், அதனால மட்டும் தாங்க சொல்றேன். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்க சப்போர்ட்டையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் உங்களுக்கு எங்க வேணாலும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்காக ப்ராப்பர்ட்டி வீடியோ கொண்டு வரேன். அடுத்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும், ஹவுஸா இருக்கட்டும், அதில் நான் திருப்பி உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் நீங்க பத்திரமா இருங்க. அண்ட் உங்க ஹெல்த்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்க வந்து பார்த்துட்டு அவங்கள்ட்டையுமே நீங்க போயிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க வந்து இந்த வீட்டை பார்த்தா மிஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த பிளேஸும் இருக்கு, அந்த அளவுக்கு வியூவும் இருக்கு, அந்த அளவுக்கு ஹவுஸுமே இருக்கு. ஒன்னொன்னையுமே பார்த்து அழகா கட்டி இருக்கிறதுனால சொல்றேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.